இல்லை நானும் யூத் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப நிறைய சிரிக்க வச்சாங்க. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. காமெடியில் நிறைய மெசேஜ் சொன்னாங்க. அது ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி காமெடியில் கலந்து சொன்னால். எங்கெங்கே வந்து காமெடியில் பண்ணணுமோ அதை காமெடி பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் மெசேஜை ஸ்ட்ராங்காக சொல்லணுமோ அதை ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. ராதிகாம்மா சொல்லவே வேண்டாம், வாழ்ந்துருக்குறாங்க. அப்புறம் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த மகன்களாக பண்ணவங்க, மருமகளாக பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு கிராமத்துக்கு போய் நம்ம நேரில் உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரிலாம் பழக்கம் கிடையாது, நான் பார்த்தது கிடையாது. நான் ஃபுல்லாக சிட்டியில் தான் வளர்ந்தேன். பட் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்மளும் போய் பார்க்கலாம், நம்ம கிராமத்தில் யாராவது இருக்கிறாங்களா, எனக்கு இந்த மாதிரி பாட்டிங்க கிடையாது, வேறு யாராவது தெரிஞ்சவங்க பார்க்கலாமா அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. தாய்க்கிழவி படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிரிச்சுக்கிட்டே பார்த்தோம். அதே நேரத்தில் ஒரு நல்ல மெசேஜும் படத்தில் இருக்குது. கரெக்ட், சென்டிமெண்ட்ஸ் எமோஷன்ஸ் நிறைய கனெக்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா ராதிகா மேம் வந்து ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ராதிகா மேமை பார்க்க முடியல. உண்மையாகவே அவங்க தாய்க்கிழவியாகவே வாழ்ந்துருக்காங்க. அண்டு மெசேஜ் என்ன சொல்ல வராங்க அப்படி பார்த்திங்கன்னா, மகளிர் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லை வந்து ஹஸ்பண்டோட ஒரு வெளிநாடுக்கு போயிட்டாலோ வேலையை விட்டுட்டு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தொலைச்சிடுறாங்க. இல்லை அப்படியே சொல்ல, தன்னோட அடையாளத்தை அழிக்காதீங்க. ஒரு கணவரோட ஐடென்டிட்டியில் நீங்கள் வாழாதீங்க, அப்பா அம்மாவோட ஐடென்டிட்டியில் வாழாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட டேலண்ட்டை பேஸ் பண்ணி எப்பயுமே வந்து சொந்த காலில் நிற்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அது. ஏன்னா பிகாஸ் நான் அதை 100% அப்படி தான் வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். என்னங்க இல்லை, உண்மை அதுதானே. இப்போ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம அடுத்தவங்களை நம்பி இருந்தால் நம்மளோட உண்மையான தன்னம்பிக்கையே வெளியே வராது, உண்மையான டேலண்ட் வெளியிலேயே வராது. ஸோ பெண்கள் வந்து சமையல் கட்டுக்குள்ளேயே இருக்காமல் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அதை தெரிஞ்சு அதில் அவங்க மேம்படுறதுல வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது அவங்க அந்த படத்துலேயுமே அந்த மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஏன் சும்மா இருக்கீங்க, அதை கற்றுக்கலாம்ல இதை கற்றுக்கலாம்ங்கிற சொல்கிற மெசேஜுமே அதை தான் சொல்ல வருது. ப்ளஸ் இப்போ பேரண்ட்ஸை வந்து எல்லாருமே வந்து மணிக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அவங்க ரியலாக வந்து அவங்க கஷ்டப்படுறப்பையும் சரி, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாட்டாலும் சரி, நம்ம வந்து அவங்க நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டோங்களோ அது மாதிரி அவங்கள பார்த்துக்கணும். பெற்றவங்கள வெறும் சொத்துக்காக மட்டும் தேடாமல் பெற்றவங்களையே சொத்தாக நினைக்கணுங்கிற ஒரு மெசேஜ் இதில் டெஃபினட்டாக இருக்குது. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வேறு யாரையும் நான் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, வேறு யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கதையை அவங்க அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே நம்ம கற்றுக்கிறது தான் அது. அது நம்மளும் ஏன் அதை வந்து பிரித்து எடுத்துக்கணும், சமமாகவே இது பண்ணி எல்லாமே நல்லா இருக்கு. என்ன செய்ய மதுரை பேச்சு இல்லை, எல்லா சீனுமே நல்லா இருக்கு. இன்னொன்று என்ன தெரியுமானா, அவங்க அந்த உயிருக்கு போராடல் பிள்ளைங்க வந்து எதையோ நினச்சி கிடச்சில் அது மொத்தத்துக்கு அந்த உயிருக்கு போராடுதுங்க பாருங்கள், அது சூப்பர் சீன். அது நான் சதையாடும், எனக்கெல்லாம் கலங்கிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக போகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஏதோ அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்மிஷனுக்கு அப்புறமும் வந்து பாலா வந்து அந்த சென்டிமெண்ட் சீனை வந்து கரெக்டாக நடிச்சிருக்காரு. ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல்னால் அந்த ரோலை வந்து அவரோட கேரக்டர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படம் வந்து ஃபுல்லாக காமெடின்னு சொல்ல முடியல, அதே மாதிரி எவ்வளோ தூரம் காமெடி கொண்டு போக முடியும் அந்த அளவு கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி எமோஷனையும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் ஒரு விமன்னா அவங்க தனியாக இருந்தாலும் அவங்களால எல்லாமே பண்ண முடியும், சும்மா அழுதுகிட்டோ இல்லை ஓரமாக உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற கதையை இல்லை ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப ரியாலிட்டியாக படம்ன்ற மாதிரி இல்லாமல் நிஜமாகவே இப்படி இருக்க முடியும் அப்படின்றத காமிச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு பாட்டி ஞாபகம் வரல, எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. அதை பார்க்கும்போது நம்ம அம்மா இப்படி தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை அவங்கள எங்கேயுமே பார்க்கல நான், அவங்களே இல்லை. எனக்கு அந்த எங்கள் ஆத்தா தான் பார்த்தேன் நான். இன்றைக்கி எங்கள் தாத்தாவோட 98வது பிறந்தான். அது வேறு அந்த கோயின்சிடன்ஸாக என்னன்னு தெரில, படம் ஃபுல்லாகவே எனக்கு எங்கள் ஆத்தாவை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி ஒரு அப்போ ரியலான ஒரு கிராமத்தில் ஒரு ஆத்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க அவங்க. அந்த பேசுகிற இங்கிலீஷ் பேசுகிற ராதிகாவை எங்கேயுமே தெரியல. அப்படியே வேற ஒரு ஆளாக மாறி இருந்தாங்க அவங்க.
தசாவதாரத்தில் நம்ம சில நேரத்தில் தெரியாது இதில் எது கமல் அப்படின்னு தெரியாமல் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம்ல, அந்த மாதிரி இதில் ஆளே வேறு மாதிரி ஒரு மாதிரி இருந்தாங்க. எனக்கு அப்படியே மனோரமா ஆச்சு திருப்பி ஸ்க்ரீனில் எங்கள் ஆத்தாவும் மனோரமா ஆச்சியும் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் அதாவது தமிழில் இன்றைக்கி தேதியில் இருக்க எல்லா சிறந்த துணை நடிகர்களையும் எப்படி எவ்வளோ சிறந்த காஸ்டிங் பண்ணாங்கன்னு தெரில. எல்லாருமே இதில் நாயகர்களாக இருக்காங்க. அவங்க தான் சென்ட்ரு கேரக்டர் ராதிகா. பட் மற்றவங்க எல்லாருமே பாலசரவணன், அருள்தாஸ், முனிஷ்காந்த், சிங்கம்புலியிலேருந்து ரெபேக்காலாம் வேறு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ். அவங்கெல்லாம் அதில் மெய்யலகனில் ஒரு சீன் வந்தாலும் கடைசி விவசாயியில் ஒரு சீன் வந்தாலும் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துனாங்களோ அந்த மாதிரி இதில் படம் ஃபுல்லாக வராங்க. படம் ஃபுல்லாக வர்றது இதுதான் ஃபஸ்ட்டு. பட் அவங்க உட்காந்து பேசுகிற ஒரு சீனில் ரொம்ப பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்திட்டாங்க. படம் நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. ஒரு சீனில் அழ வச்சுட்டு அடுத்த சீனே அந்த சீனே சில நேரத்தில் காமெடியாக மாறிடுது. படம் முழுக்கவே அந்த காமெடி நல்லா கொண்டு போயிருக்காங்க. மண் சார்ந்த படங்களே தமிழில் பெருசாக வர்றது கிடையாது. விரல் விட்டு எண்ணிடலாம், கடைசி விவசாயி அந்த மாதிரி. பட் இது வந்து ரொம்ப நாள் கழித்து பாரதி ராஜா ஸ்டைலில் ஒரு மண் சார்ந்த ஒரு படம். பட் அந்த படம் பேசுகிற விஷயங்கள் கே பாலச்சந்தர் பேசுகிற விஷயங்கள் இருக்குது. ஸோ அது பயங்கரமான ஒரு காம்பினேஷனாக இருக்குது. இல்லை, எல்லாருக்குமே பாட்டி இருப்பாங்க, இருந்திருப்பாங்க அல்லது இருப்பாங்க. இருக்கிறவங்கள விட இல்லாதவங்க பார்த்தாங்கன்னா அவங்களால அது ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அவங்க ரொம்பவே எல்லாருமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மேபி இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பாட்டின்னு இல்லை, அவங்க அம்மா அப்பாவோட அருமையே புரிய ஆரம்பிக்கலாம். இதில் பயங்கரமான மியூசிக்கு. அவர் இது வரைக்கும் அந்த ஃபேன் பாய் படங்கள்லேயே கமலுக்கு ஆண்டவருக்கான ஒரு ஃபேன் பாய் படம்னா அது ட்ரிபியூட் மாதிரி ஆகிடுச்சு. இது சரியான ட்ரிபியூட். இது பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டதுனால எங்கேயுமே அது அந்த மாதிரிலாம் தெரியல. எல்லாருமே பார்க்கலாம். இது எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கடைசி சீன் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையாகவே பொண்ணையும் மருமகளையும் ரெண்டாக ஒன்றா பார்க்குறதும் அந்த மாதிரி கடைசி காலத்தில் யாரையும் பார்த்துக்க மாட்டாங்கல்ல. இப்போ அவங்க பார்த்தது எந்த ஒரு சூழ்நிலையை பார்த்தாங்க தெரியாது, ஆனால் அவங்க பார்த்தாங்க. அதுக்காக நான் 4 ஷேராக பிரித்து கொடுத்துட்றேன்னு சொன்னது அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஆமாம், அந்த காலத்துலலாம் எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் பேசுவாங்க. ஒரு மாதிரி ஹார்ஷாக தான் பேசுவாங்க. ஒரு மாதிரி சாஃப்டாக பேசின ஆளே கிடையாது. எங்கள் அம்மாவும் சில டைம் அப்படி தான் பேசுவாங்க. என் பசங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நல்லா சொல்கிறாங்க, அது எப்போவுமே நல்லா சொன்னால் யாருக்கும் பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அது ஊர் சைடில் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஊர் சைடில் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. நாங்களும் ஊர் சைடு தான், அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் கனெக்டிவிட்டிக்கு ரொம்ப ரொம்ப பார்க்குற மாதிரி இருந்தது சார். அவங்க 3 பசங்களும் எப்படி சொல்கிறது, அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்களும் மாறிட்டாங்கன்னு நினைக்கும் போது, ஏன்னா அந்த கடைசி தான் ரொம்ப டச்சப் இதுவாக இருந்தது. அது எப்பவுமே நம்ம வீட்டை பக்கத்தில் நடக்கிற மாதிரி தான், ஒரு பக்கத்தில் வீட்டு நடக்கிற மாதிரி, எதிர்க்க நடக்கிற மாதிரி இல்லை. எங்கள் வீட்லேயே அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது சார். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பேர பசங்க நல்லா அவங்க இன்னொன்று அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இருக்கிறதுலே அது ரொம்ப ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, குழந்தைய வச்சுக்கிட்டு செகண்ட் மேரேஜ் எப்படி பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் பரவாயில்ல, அது ரொம்ப நல்ல இதனால் 4 பேருக்கு நல்லது நடக்கும்ல. இன்னும் பயந்துட்டு உட்காந்துருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லது நடக்கும். அதெல்லாம் கேர்ள்ஸுக்கு எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் சொல்ல வராங்க. ஒரு பொண்ணு நினச்சா ஒரு ஃபேமிலியை வந்துட்டு தூக்கி விடலாம். அதாவது சேமிப்பு ஒரு ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கணுங்கிறத கடைசியாக வந்துட்டு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அதான் அப்படியெல்லாம் இல்லையே ஆண்களுக்கு. அதான் அந்த இடத்துல அப்படியும் சொல்லலை, நம்மளை நம்புங்க. இதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான். ஆமாம், எல்லாருக்குமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் சொல்கிறாங்க. ஐயோ, திரைச்சி எடுத்திருக்காங்க, நல்லாவே நடிச்சிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. சரி, அதாவது ஆக்டிங் மாதிரியே தெரியல, ரியல் லைஃப்பில் கோத்ரூ பண்ணுற மாதிரி தானே இருக்குது. எந்த இடத்துலையுமே இது ஆக்டிங் 5 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு நடித்த மாதிரிலாம் இல்லை, நம்ம ரியல் லைஃப்பில் கோத்ரூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது.